எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த தமிழ் அவ்வளோ நல்லா இருக்காது, கொஞ்சம் முடிச்சிருங்க. வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவார் இல்லை, இப்படிதானே? அது நம்பி வந்திருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தமிழில். இப்போ டிரெக்டர்ஸ் ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே ரிலீஸ் பண்ணோம், நல்லாயிருக்கும், நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இங்கேயும் ட்ரை பண்ணலாம், இங்கேயும் மக்கள் பார்க்கணும்னு ஆசை இருக்குது. இப்போ எப்படி இருக்கு நீங்கள் பார்த்துட்டு? தேங்க்யூ. ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு, எப்படி வரும், நிறைய டயலாக் போர்ஷன்ஸ் இருக்குது, எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆகுமோ ரொம்ப டவுட் இருந்துச்சு. ஏன்னா நான் அங்கே பேக்லேருந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபீல் கிடைச்சாச்சு, பிடிச்சிருக்குன்னு. ரொம்ப சந்தோஷம். நான் 2 இயராக ஆக்டிங் எல்லாம் பிரேக் எடுத்து இந்த படம் மட்டும் பண்ணதுக்காக டைம் பண்ணிட்டேன். நான் அது பெரிய டிலே ஆகி போச்சு. 2 இயராக ஆகணும் கூட நினைக்கல. ஆனால் அது அங்கே மலையாளத்தில் கேரளா ரிலீஸ் ஆச்சு. ஏதோ கடவுள் கொடுத்துட்டாரு, ஹிட் ஆச்சு. இப்போவுமே நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த படமாக அவ்வளோ ரொம்ப இன்வால்வ் பண்ணி நம்ம டீம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதான் இதோட ரிசல்ட்டு. என்னோட டீம் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் தான் அவருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லலாம். ஆனால் அவர் எல்லாருமே அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. இங்கே இருக்கிறவரும் இங்கே வராதவருக்கு இருக்கு, எல்லாருமே அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. தமிழ்லேருந்து மணி சார், கமல் சார், கார்த்திக் சுப்ராஜ், விக்ரம் சார், நிறைய அவர் எல்லாரும் இந்த படம், சந்தோஷ் நாராயணன் சார், எனக்கு இதில் ஒரு ப்ரமோஷன் சாங் கூட அவர் கொடுத்துருக்குது. காசு எதுவுமே வாங்காமல் அந்த படம் பார்த்து பிடிச்சி அவர் பண்ணிட்டாரு. இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலி இங்கே தான் நான் இருந்தார். தக் லைஃப் ஷூட்டிங் இங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே தான் இருந்தார். இங்கிருந்து தான் எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்குது. இது முதல் வாட்டி கார்த்திகா போஸ்ட் போட்டேன், இந்த படம் சூப்பராக வந்துருந்தேன். அவரு கொடுத்த அந்த தைரியம் தான் எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நான் தான் இதோட ப்ரொடக்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அப்புறம் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது இல்லை. ஆனால் அவர் சொன்ன மாதிரி படம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஹாப்பி. நீங்கள் பார்த்தது எல்லாருமே உங்களுக்கு முடிஞ்ச வழி சப்போர்ட் பண்ணி இங்கேயும் இது மக்கள் பார்க்கணும். இது இங்கே ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்கிறது, நாங்கள் இந்த சினிமா தான் லைஃபு, வேறு எதுவுமே பற்றியும் யோசிக்கல. இப்போது இது மக்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணிடுங்க. வேறு என்ன கேள்வி கேட்டால் நான் சொல்லலாம் உங்களுக்கு. Thank you. So now we have actress Abhinaya. For her, we'll have the translator to speak instead of her. Yes. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சொன்ன மாதிரி ஜோஜு சாரோட முதல் டிரெக்டோரியல் டெபியூ தான் இந்த மூவி. நான் ஜோஜு சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மூவிக்காக அவங்க என்ன சூஸ் பண்ணாங்க, இந்த பெக்குலியர் கேரக்டருக்காக. ஸோ டீம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. நிறைய பேசணும்னு இருக்கு, ஆனாலும் டைம் ஷார்ட்னால நான் சொல்கிறேன். இப்போ ஜோஜு சார் அவரோட டைரக்டோரியல் ஸ்கில்ஸ் அதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு ஜோஜு சார், நான் அவரோட பெரிய ஃபேன். ஸோ ரொம்ப வருஷமாக ஆசை அவரை மீட் பண்ணணும்னு. ஸோ இந்த மூவி ஸ்டார்ட் பண்ண டைமில் அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இஸ் அ வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். ஸோ அவர் எப்போவுமே சப்போர்ட் பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் ஜோஜு சார் உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவரோட அசிஸ்டண்ட், டிரெக்டர்ஸ் சஃபர், சந்தீப், ஜெயன், ஸோ இவங்க 3 பேரையும் நான் எடுத்தே சொல்லணும். அவர் தான் எனக்கு மலையாளம் தெரியாது. ஸோ அவங்க தான் எப்படி இந்த லாங்குவேஜ், இந்த டைலாக் அதெல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. கேரளாவில் நான் பார்த்த வரைக்கும் ஸோ என்னோட பிரதர் தான் இந்த ஸ்கிரிப்ட் முதல்ல படித்தாங்க. ஸோ அவங்க தான் சொன்னாங்க, இது நீ கண்டிப்பாக பண்ணணும், ஏன்னா ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான கேரக்டர். ஸோ அப்படி தான் நான் இந்த மூவிக்கு வந்தேன். ஸோ தேங்க்யூ அண்ணாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவர் தான் சொன்னார் கண்டிப்பாக இந்த மூவி பண்ணணும்னு.
ஸோ இது வந்து நான் இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மலையாள மூவி இல்லை, இது வந்து என்னோட 5th மலையாள மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் கண்டிப்பாக மூவி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், என்னோட பேர் ரஞ்சித் வேலாயுதன். நான் தமிழில் வந்து முதல்ல பண்ண படம் வந்து கௌதம் சாரோட விண்ணை தாண்டி வருவார். அதில் ஜெரினோட கேரக்டர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். பட் ஹியர் வி ஆர் ஃபார் பனி. அஃப்கோர்ஸ் ஜோஜு ஜோர்ஜ் இவ்வளோ பெரிய ஆக்டர் நான் இன் மலையாளம். அவரோட முதல் படம் டைரக்ஷன், அதில் ஒரு பார்ட் I played a commissioner, and thank you very much அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சதில்ல. ஸோ படம் பார்த்துருக்குறீங்க எல்லாம். ஸோ genuinely like it's a good movie because in Kerala also it's almost 4 weeks running, super hit now. So okay, please support us. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற படம். So we need all your support. Thank you very much. ஏதாவது கேள்வி கேட்டா we can தெரியாது, you can ask something, no? Okay, fine. Thank you very much. Yeah, after that. Okay, thank you. Good evening, everyone. And it's such a pleasure to be here in Chennai for a funny movie. Funny is all about Joju George and team. And in the interval, everyone came and said like the movie is good and we are doing good, and it's new for us because we were in Kerala playing it for 4 weeks. We are getting good response. We didn't expect. Yes, that's the thing. We didn't expect. We are like yeah, be good. Yes, that's the way we expected. But when we came out for the interval, everyone came and said it's so good. So it's so happy for us as a team, as a funny coming on theaters on November 26, 2022. So please watch. Please tell everyone it's coming on November 22nd. So thank you for this role, Joju, and thank you for coming. Thanks. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ജുനൈസ്. ഓക്കെ, എനിക്ക് തമിഴ് മനസ്സിലാവും, പക്ഷെ പേസക്കൂടാൻ കൊഞ്ചം ബുദ്ധിമുട്ട് ഇருக்கு. സോ പണി ഈസ് മൈ ഡെബ്യൂ മൂവി. അപ്പോൾ കേരളയിൽ ഇപ്പോഴും 5th വീക്കിലും സൂപ്പർ ഹിറ്റ് ഓടിക്കൊണ്ടിരിക്കും. യെസ്റ്റർഡേ ഓൾസോ പണി വന്ന് കേരളയിൽ ഹൗസ്ഫുൾ ഷോസ് ഇപ്പോഴും നിറയെ ഇருக்கு. അപ്പോൾ ഞാൻ എന്തെല്ലാം പറയുന്നത് എനിക്കെന്നെ മനസ്സിലാവുന്നില്ല. അപ്പോൾ ചോദിച്ച താങ്ക് യു. എല്ലാവരും 22-ാം തീയതി പണി പോയിട്ട് തിയേറ്ററിൽ വാച്ച് ചെയ്യുക. താങ്ക് யூ ஆல். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம டீம் எல்லாம் இருந்தோம். ஃபஸ்ட் இன்டர்வல் முடிச்ச போது நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜோஜு சாரோட சினிமா நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த கேரளாவில் இந்த 4th வீக்கு ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகி போயிட்டு இருக்கு. இங்கேயும் எங்களோட ட்ரூ லவ் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங். நிறைய பேசுறதுக்கு ஆசை இருக்கு, പക്ഷേ இவ்வளோ கம்மி பண்ணதுக்கு எனக்கு நல்லது. தேங்க்யூ ஸோ மச். பணி தொடருமா? யுவர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகுமா? ஒரு கொஸ்டின். அண்ட் இந்த பணியோட சீக்வல் வருமா? பணி தொடருமா? இது இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு. ஆனால் அது விஜய் சூர்யா சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு. நடிக்கிறது நான் ரசித்து பண்ணுற விஷயம், இதுவும் ரசித்து தான் பண்ணுறேன். நான் இது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ அதனால இப்போ வந்து இந்த பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு ஐசியூவில் வந்து ரெக்கார்டில் அந்த மாதிரி ஆசுவாசம். ஓகே, அவ்வளோதான். என்ன யோசிக்க முடியல எதுவும். அது அந்த சக்சஸ் ஆனது மட்டும்தான். இல்லை, இங்கே நிஜமாக சொன்னால் நிறைய ரிலீஸ் தமிழில் இருந்துச்சு, தியேட்டர் கிடைக்கல. இப்போது அப்புறம் பண்ணலாம்
பண்ணலாம்னு நினைச்சேன். அதுதான். Jojo sir, congratulations, a fantastic film. Thoroughly enjoyed the film. இப்போ the question that I'm asking is on behalf of Malayalam cinema. இப்போ மற்ற South Indian languages they are all making, when they release a film, they release it in all 4 South Indian languages. And Hindi போடுறாங்க, 5 languages release பண்றாங்க. Malayalam cinema has always provided us quality content, and we're impressed with exceptional Malayalam films. In fact, இந்த படமே கூட இப்போ இங்க ஸ்க்ரீன் பண்ணலன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. Vast majority of us would have missed it. Why is it that you are not making pan-Indian films, especially except for Dulquer Salmaan, who's actually whose movies are being made into pan-Indian films? Most other Malayalam films which are coming out are quality content which we find out later. Why is it that other languages simultaneously release பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. நான் இப்போ எனக்கும் ஆசை இருக்கு, இந்த படம் ஒரே டைப்பில் எல்லாருக்கும் வரணும், மக்கள் பார்க்கணும் எல்லாம். ஆனால் எனக்கு கிடைச்சது இப்போ பண்ணால் தியேட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அதனால அப்படி வந்தேன். ஆசை இருக்கு, ஒரே படியாக ரிலீஸ் பண்ணதான் ஆசை இருக்கு. ஆனால் இப்போ தான் முடிஞ்சது. அது தெரியாது, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன், எல்லா மக்களுக்கு பிடிக்கும் அது சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சொன்னதுனால மட்டும்தான் இது ட்ரை பண்ணுறது. சார், நீங்கள் ஒரு நடிகர், இப்போ முதல் சார் இங்கே டைரக்டும் பண்ணியிருக்கீங்க, பிரமாதமாக இருக்குது படம். அதே நேரத்தில் உங்களை மாதிரி இப்படி ஆஜானுபாகமாக இருக்கிறவங்க வில்லனாகவும் அந்த சைஸில் போடலாம்ல, எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி? அவங்க உங்களை தாண்டி அடித்து தூக்கி இருக்கிறாங்க 2 பேரும். எப்படா மாட்டுவாங்க அவங்க கையிலங்கிற லெவலில் பார்க்குற எங்களுக்கு பெப்பாக இருந்தது. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. எப்படி அந்த ஐடியா தோணுச்சு? ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வில்லன் பெருசாக இருப்பாப்புல, நீங்கள் 2 சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க. இல்லை, இந்த கிரிமினல் இந்த படத்தில் இவர் எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல, ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் அது உள்ளே இருக்கிறது இல்லை, மைண்ட் செட் உருவத்தில் இல்லை. தண்ணி போட்டாலும் ஒலிச்சாலும் அது இருந்தால் ஏறிடும், இல்லைன்னா இது நான் இன் மை ஒப்பீனியன் இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை. அப்புறம் அது என்னோட யோசனை, இந்த மாதிரி 2 பசங்க வேணும், அது தேடிட்டு இருந்தேன் அவருக்காக. அப்போதான் இவர் பிக் பாஸ் அதில் கசத்திட்டு இருந்தேன், அப்படித்தானே சொல்லணும். 2 பேரும் ஒரு பெயராக அதில் ஒரு பிளேயர்லாம் நான் பார்த்து ரசித்து அப்புறம் இவரே பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக இதுதான் என்னோட டிசைன், இந்த மாதிரி இருக்கணும் இவர், அதுதான் என்னோட டிசைன். இப்போல்லாம் தமிழ் படங்களுக்கு கூட ஆங்கிலத்தில் தான் டைட்டில் வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் பணின்னு டைட்டில், மலையாளத்துலையும் அதான் டைட்டிலா? 2வது அந்த கார் கூட டிஃபெண்டர்னு காட்டுறீங்க, அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருந்தா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும்ல. அது நிறைய பேர் சொல்லிட்டேன், நான் அது யோசிக்கிறது டைம் கிடைக்கல, அதுதான் நினைச்சோம். டிஃபெண்டர் போடணும்னு சொன்னேன். அப்புறம் நான் ஹலோ டிஃபெண்டர் அந்த டைட்டில் வைக்கலாம்னு நினைச்சு ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வேற யாரோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டா சம்பவம் இங்க சொன்னா அதுதான் அதோட மீனிங். ചേട്ടാ, ഞങ്ങൾക്ക് വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു മൂവി, നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു. പണി പറയുമ്പോൾ സംഭവമല്ല, നിങ്ങൾ ആദ്യ സംഭവം കുറിച്ചാണ് പറയുന്നത്. இல்லை, அது நான் சொல்றது மிஸ்டேக்காக இருக்கும். சம்பவம் மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கு, பண்ணினா சம்பவம்னு சொல்லுவாங்க, அதான் நான் அது சொன்னேன். வேலை அதுதான், நம்ம ஊர்லும் வேலை தான், ஆனால் செஞ்சிடுவா இப்படி சொல்லுவல்ல, இந்த மாதிரி ஒரு ஐட்டம். சார், ஆக்சுவலாக இந்த படத்தில் கேமராமேன் யாரு? ஏன்னா கேமரா மிரட்டி இருக்காரு. அதே போல் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க. ஒரு சீனில் அவர் ஒரு இது பண்ணிட்டு அந்த ரூம்ல வருவார், இவர் போயிடுவார் பைக்கில், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப இதுவாக இருந்தது. அவங்க 2 பேருமே நல்லா ஆனஸ்டாக பண்ணியிருந்தாங்க, அவங்க அபிநயாவும் அவங்களும். ஸோ எப்படி அவங்கக்கிட்ட இதை கன்வே பண்ணீங்க, இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வரப்போது, இந்த சீன் இப்படி தான் இருக்கும்? ஏன்னா நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்புறம் நான் தானே கோ ஆக்டர், இப்போ நடித்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், நானும் நடிச்சிடுவா, அவர் கூட இருந்து நடித்து ரிஹர்சல் பார்த்து சீக்கிரமாக இந்த அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேட்ச் பண்ணிடுவா அவர். நமக்கு அது சொன்னால் போதும், தெளிவாக சொன்னால் கரெக்டாக
வந்துடும். அவர் பண்ணுறது ஒரு மிராக்கள் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லிட்டேன் இந்த படத்தில் இவர் பேச வேணாம், நான் வந்து இல்லை இவர் பேச வைக்கணும்னு நினச்சி அப்படியே பண்ணிட்டேன். ஆனால் அது தேங்க்யூ. படத்தில் அபிநயா பேசல. அந்த ஐயோ அது ஒரு இந்த என்ன சொல்றது, நம்ம சொசைட்டியில் பார்க்கணும் ஒரு கேரிகேச்சர் ஷேடு இருந்திருக்கு அந்த மேக்கப்ல எல்லாமே. வந்து லாஸ்ட் சீன்ல வந்து அவரோட மேக்கப் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு தான் இந்த ஸ்லாப். அப்போ அவர் அது எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அங்கே நிறைய நாள் ஒரு இடம் போட்டு நாங்கள் எல்லாம் கேம்ப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அந்த அளவுக்கு இது சினிமா தான் பண்ணுறது. இது அவ்வளோ பெரிய வேலை. இந்த மதிப்பு கொடுத்து அதுக்காக வேணா டைம் கொடுத்து எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கு. அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தார், நான் இவரெல்லாம் கூட இருந்திருக்கோம். எனக்கு வேண்டது எல்லாமே இருக்கு சொல்லிட்டே இருப்பா. அப்படி போய் தான் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவா. அந்த வழியில தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஹீரோயின் வந்து இங்கே பாருங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓம்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரு வில்லனுங்க வந்து அவங்க துணியை இது மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி அது அவங்ககிட்ட எப்படி நீங்கள் வந்து கதையை சொல்லி ஓகே வாங்கினீங்க? ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாவே நாங்கள் பார்த்துவாங்க. ஸோ இது மாதிரி அவங்களை கொடுமைப்படுத்தும் போது எங்கள் தமிழ் மக்களுக்கே கோபம் வரும். எப்படி அவங்ககிட்ட ஓகே வாங்கினீங்க? ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கல. ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட்டு தான் அங்கே போயிட்டு இருக்கும். அது நம்ம முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணிருக்க பார்த்து படிச்சு அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா அந்த சீன்ல எல்லாமே வந்து இவர் அப்படியே பண்ணிட்டேன். இவர் என்ன வருதோ அதுக்கு அவர் கேஷ் பண்ணி இவருக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு. நான் சொல்றதை விட முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனாலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து செம்மையா இருந்தது. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் ஒரு வரும்போது எல்லாருமே அபிநயா வருது, அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே. வந்து எங்கிட்ட வந்து சொன்னாரு, சி நார்மல் பர்சன் அந்தபடியே பிஹேவ் பண்ணிருக்கேன், ஸ்ட்ரெயிட்டா போல்டா சொல்லிட்டேன். அப்போ இருந்து எல்லாருமே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா. எப்பவுமே வந்து தமிழ் படத்துல நம்ம தமிழ் போலீஸை வந்து கொஞ்சம் மட்டுமே தான் காட்டுவாங்க. இதுலயும் வந்து மலையாள போலீஸை வந்து அப்படிதான் காட்டியிருக்கீங்க. ஏன்னா எல்லாராலையும் வந்து பார்க்க முடியல ஒரு 2 ஹீரோ வில்லன்களை, ஆனா வந்து போலீஸ்காரங்க பிடிக்கவே முடியல. கடைசி அவங்கள போய் சரண்டர் வந்து காட்டியிருக்கீங்க. ஏன், என்ன காரணம்? என்னன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் கொமர்ஷியல் சினிமா தான், அவ்வளோதான். அது சினிமா எஸ்தெட்டிக்ஸ் பண்ணலாம்னு நினச்சி பண்ணுறது. இப்போ 3 நாள் ஸ்டோரி தான் இதோட. 3 days ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். இதுதான் முடியுதுன்னு நானே நினச்சிட்டேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் 3 days. அதில் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கு. அதில் அப்படிதான் நடக்கும்னு நினைச்சு பண்ணிட்டேன். இது சரியானு சொல்லல, இதுதான் கரெக்டுன்னு சொல்லல. ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி ஏதாவது போனோம்ல, முடிக்கணும்ல, அப்புறம் யோசிச்சு பண்ணது. இதுதான் நம்மோட பெஸ்ட். இதுக்கப்புறம் பண்ணா கண்டிப்பா முடியும், இதை விட நல்லதா இந்த படம் பண்ண முடியும். இதுதான் நம்ம லிமிட்டேஷன். சார் அப்புறம் சார் இந்த படத்துல கிளைமேக்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணி சார்? கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா படத்துல, அந்த கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிங்களா இல்லை வேற கிளைமேக்ஸ்? நிறைய யோசனை போயிருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது நிறைய யோசனை போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இது டிசிஷன் பண்ணிட்டேன், இதா இருக்கணும். அந்த விஷுவல் மனசுக்கு வந்ததுனால அது முடிச்சிட்டேன். இல்ல சார் இது எத்தனை நாள்ல ஷூட் பண்ணீங்க? எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு சார்? இல்ல அது நான் 100 days ஷூட் போயிட்டேன். ஏன்னா இந்த சிங் சவுண்டு படம், இது சிங் சவுண்டில் தான் பண்ணியிருந்தது. அதனால எல்லாமே வெளியே அப்போ நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். அப்புறம் புதுசு எல்லாமே வந்து ஒரு 40+ நியூ ஆர்டிஸ்ட், அதனால டைம் ஜாஸ்தியாக எடுத்துட்டேன்.
நான் புது ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனால பட்ஜெட் எதுவுமே கம்மி பண்ணல, எல்லாமே வந்து இந்த லெவலுக்கு கூடியிருக்கு. சார் நீங்கள் வந்து டேரக்டரு நடிகர், அதாவது நடிகராக இருக்கும்போது நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, டேரக்டும் போது தாங்கியிருக்கேன், டைரக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பீங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீனில் வந்து அவங்க உடம்பு சரியில்லாம படுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ மூச்சு விடுற சீன் கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக யோசிச்சு பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என்ன சொல்லுது, பொழைச்சு போனோம்ல, இந்த மாதிரிலாம் பண்ணாம எங்க உட்கார முடியாது. அது நம்ம படம் பண்றது எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் தான். ஆனா இது எல்லாமே என் லைஃப்ல வந்து சர்வைவல் மோட்ல இருக்கும். நல்லபடியா பண்ணா இங்க நல்லபடியா நிற்க முடியும், வேற எதுவும் பேக்கப் கிடையாது. இந்த மாதிரி அப்போ நம்ம பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே, அதுதான் சீக்ரெட். சார் ஜார்ஜ் சார், யுவர் கொஸ்டின் சார். இப்போ 2 போர்ட்ஃபோலியோ நீங்க இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஒன்னு கிரிங்கிற கேரக்டர், இன்னொன்னு ஆஸ் a டைரக்டர். இன்னொரு எஸ்டிமேஷன், இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், who was a winner, the actor or the director? 100% டைரக்டர் தான். Last question. டைரக்டரோட ஆர்ட் தான் சினிமா. சார் ஒரு நிமிஷம். தமிழ்ல ஐயோ எல்லாரும் வச்சு எல்லாருமே சூப்பர் தான். இந்த பக்கம் பார்க்கும் உங்க படத்துல வந்து நீங்க பயங்கரமா மிரட்டி எல்லா இடத்தையும் சர்வசன் கொடுத்துருக்கீங்க. அது எப்படி பிராக்டிஸ் அவருக்கு பிராக்டிஸ் எதுவுமே வேண்டாம், அப்படியே ஓட்டிட்டு இருக்கும். அவர் ரொம்ப ஸ்பீடு, ஆனா ரொம்ப சேஃப்டியா ஓட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி டிரைவர் அவர் நல்லா ஓடும். ஆமா, இப்போ தமிழ்ல கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து அது கூடவே தெலுங்கு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன், கன்னடா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஷெட்யூல் பிரேக் ஆகும்போது தானே நம்ம நெக்ஸ்ட் அதுக்காக டேட் அலாட் பண்ண முடியும். ஸோ அதனால நான் ஆல்ரெடி கொஞ்சம் கமிட் பண்ண ஒர்க்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் இப்போதைக்கு வந்து தமிழ் மூவிஸ் எதுவும் பண்ணலை. Thank you so much. சரி, ஒரு குரூப் போட்டோக்காக எழுதிடலாம், ஒரு குரூப் பிக்சர்க்காக. ஒரு நிமிஷம். இந்த ஹால்ல இருக்கனா இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனா நாங்கள் பிளான் பண்ணிருக்க, வேற எதுவும் இல்லை. யார் கூட ஒரு போஸ்டர் கூட வேற யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதுக்கு கம்பல் பண்ணல. அப்போ உங்களை நீங்க உங்களால் முடிஞ்ச விதி சப்போர்ட் பண்ணிடணும், அதுதான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. பண்ணுவோம்ல. All cinema sir. Yes. ஒரு பிக்சர், ஒரு குரூப் பிக்சர்க்காக we stand.